இஸ்லாமிய தீர்க்கதரிசிகளின் வம்ச வரைபடம். இதை ஆங்கிலத்தில் ஃபேமிலி ட்ரீ, டைனஸ்டி சார்ட், பெடிகிரி சார்ட் என்று அழைப்பார்கள். முன்னுரை. இன்று நான் உங்களுக்கு இஸ்லாமிய தீர்க்கதரிசிகளின் வம்ச வரைபடத்தை காட்டி விளக்கப் போகிறேன். குறிப்பாக குர்ஆனில் 25 தீர்க்கதரிசிகள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இஸ்லாமிய வம்ச வரைபடத்தில் உள்ள பல பெயர்கள் பைபிள் வம்ச வரைபடத்தில் உள்ள பெயர்களைப் போலவே இருப்பதை நீங்கள் காணலாம். இருப்பினும் சில நுட்பமான வேறுபாடுகள் உள்ளன. எனவே நான் அவற்றை பற்றி பேசும்போது நான் அந்த வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுகிறேன். எனது இந்த காணொளியில் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எனவே இந்த தலைப்பை முற்றிலும் கல்வி சார்ந்த கண்ணோட்டத்தில் அணுகினேன். சரி, இந்த காணொளி குர்ஆனை பற்றியது என்பதால் நான் ஒரு முஸ்லிம் என்பதையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நான் இந்த தலைப்பை மதத்தை பின்பற்றுபவனாக அல்ல, ஒரு கல்வியாளராகவே அணுகுகிறேன். எனவே இந்த இஸ்லாமிய வம்ச வரைபடத்தில் நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால், அதில் பல்வேறு நபர்களின் படங்கள் எதுவும் இல்லை. முஸ்லிம்கள் முகமதுவின் எந்த ஒரு உயிரோட்டமான சித்தரிப்பையும் வரைவது அல்லது உருவாக்குவது அவர்களை புண்படுத்துவதாக கருதுகிறார்கள் என்பதை பெரும்பாலான மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே பொதுவாக சொன்னால் இந்த விதி முகம்மதுக்கு மட்டுமல்ல, அனைத்து இஸ்லாமிய தீர்க்கதரிசிகளுக்கும் பொருந்தும். அதனால்தான் நான் அதற்கு பதிலாக அவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதே சிறந்தது என்று எண்ணுகிறேன். இஸ்லாமிய வம்ச வரைபடத்தில் முதல் ஆணும் முதல் பெண்ணுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடன் தொடங்குகிறது. இருப்பினும் பைபிளில் ஹவ்வாவை பொதுவாக ஏவாள் என்று அழைக்கிறார்கள். மற்றொரு முக்கிய வித்தியாசத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இஸ்லாமிய வம்ச வரைபடத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ள 25 நபர்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகளாக கருதப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பைபிள் வம்ச வரைபடத்தில் தீர்க்கதரிசி என்ற சொல் மோசஸ் மற்றும் எலியா போன்ற சில நபர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனவே எடுத்துக்காட்டாக இஸ்லாத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். ஆனால் யூத மதம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தில் அவர் அப்படி இல்லை. இஸ்லாமிய மரபின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் மண்ணால் படைக்கப்பட்டு பிறகு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் 2 ஜோடி இரட்டையர்களும் பிறந்தனர். கபில் என்ற பையனுடன் இக்லிமியா என்ற சகோதரியும் இரட்டையர்களாக பிறந்தனர். ஹபில் என்ற பையனுடன் லயுதா என்ற சகோதரியும் இரட்டையர்களாக பிறந்தனர். பைபிளை நன்கு அறிந்தவர்கள் அந்த 2 சிறுவர்களையும் காயீன் மற்றும் ஆபேல் என்ற அடையாளம் காண்பார்கள். எப்படி இருந்தாலும் ஆதம் கபிலை ஹாபிலின் உடன் பிறந்த சகோதரிக்கும் ஹாபிலை காபிலின் உடன் பிறந்த சகோதரிக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் கதையின்படி தனது சொந்த உடன் பிறந்த சகோதரி மிகவும் கவர்ச்சிகரமானவள் என்று உணர்ந்ததால் கபிலுக்கு கோபம் வந்தது. அதனால் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். இது மற்ற காரணங்களுடன் சேர்ந்து இறுதியில் கபில் தனது தம்பி ஹபிலை கொல்ல வழிவகுத்தது. இவ்வாறு சேத் என்று அழைக்கப்படும் 3வது சகோதரர் வழியாக இந்த வம்சவரிசை தொடர்கிறது. ஆனால் இந்த கட்டத்தில் என்னுடைய சொந்த கருத்து மற்றும்
இன்றைய பெரும்பாலான தொழில்முறை வரலாற்றாசிரியர்களின் கருத்துப்படி இந்த ஆரம்பகால கதைகளை பொறுத்தவரை நாம் உண்மையில் புராணங்களை கையாள்கிறோம், உண்மையான வரலாற்றை அல்ல. எனவே விவரங்களை எப்படி நேரடியானவை என்று நாம் விளக்கக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இருப்பினும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏவாள் அவர்களையும் வரலாற்றுக்கு புறம்பானவர்களாக கருதுவது தவறு என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பைபிளின் பெரும் பகுதியை கட்டுக்கதை மற்றும் புராணக்கதை என்று நான் கருதினாலும் அது இன்னும் ஒரு முக்கியமான புத்தகமாகவே நான் கருதுகிறேன். பல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இதே போன்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த காணொளி இஸ்லாத்தால் பாரம்பரியமாக புரிந்து கொள்ளப்பட்ட வம்ச வரைபடத்தை பற்றியது என்பதால் பல்வேறு அறிவியல் மற்றும் இறையியல் விவாதங்களுக்குள் நான் செல்ல போவதில்லை. இப்போதைக்கு வம்ச வரைபடத்தை பற்றி பார்ப்போம். இஸ்லாத்தின் அடுத்த முக்கிய தீர்க்கதரிசி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். அவர் பொதுவாக பைபிள் ஏனோக்கிற்கு சமமானவராக கருதப்படுகிறார். உண்மையில் செத் முதல் இத்ரீஸ் வரையிலான அனைத்து பெயர்களும் அதற்கு அப்பாலும் எபிரேய பைபிளில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுடன் கிட்டத்தட்ட பொருந்துகின்றன. அரபியை அடிப்படையாக கொண்ட எழுத்துரு சற்று வித்தியாசமானது. இஸ்லாமிய மரபின்படி பேனாவை பயன்படுத்திய முதல் மனிதர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். மேலும் வானியல் மற்றும் பிற அறிவியல்களை தொடர்ந்து படிக்க முதல் நபரும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். மேற்கில் நோவா என்று அழைக்கப்படும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கொள்ளுத்தாத்தாவும் இவரே. நான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர்களை போன்ற பல பிற்கால பெயர்களையும் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறேன். ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசிகள் உலுல் அஸ்மி அல்லது பரம தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உலுல் அஸ்மி என்றால் அசைக்க முடியாதவர்கள் என்று பொருள். மேலும் இந்த 25 தீர்க்கதரிசிகளில் 5 பேருக்கு மட்டுமே இந்த சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது. நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டிய மனிதராகவும் சில மனிதர்கள் மற்றும் ஒரு சில ஜோடி விலங்குகளுடன் சேர்ந்து பெரும் வெள்ளத்தில் இருந்து தப்பியவராகவும் அறியப்படுகிறார். குர்ஆனில் அரேபியாவில் உள்ள ஆது என்ற சமூகத்தினர் பற்றிய ஒரு கதை உள்ளது. குர்ஆனின் பதிப்பிற்கும் பைபிள் பதிப்பிற்கும் உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு என்னவென்றால், குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மகன்கள் இருந்தனர். மேலும் அவரது 4வது மகன் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தான். அதேபோல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியும் 2 சந்தர்ப்பங்களிலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறை செய்தியை நம்பாததால் இறந்தாள். அடுத்த 2 தீர்க்கதரிசிகளான ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிப்ரு பைபிளில் காணப்படும் கதாபாத்திரங்கள் அல்ல. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சுருக்கமாக குறிப்பிடப்பட்ட நோவாவின் சந்ததியினரான ஏபருடன் ஒத்திருக்கலாம். ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் குர்ஆனில் அரேபியாவில் உள்ள தமூத் என்ற சமூகத்தினர் பற்றிய ஒரு கதை உள்ளது. அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹுவிடமிருந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கும்படி கேட்டனர். இப்போது அரபு மொழியில் அல்லாஹு என்பது பொதுவாக கடவுள் என்று பொருள்படும் என்பதை நினைவில் கொள்க. எப்படி இருந்தாலும் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அல்லாஹு ஒரு பெண் ஒட்டகத்தை
ஒரு கல்லில் இருந்து அற்புதமாக தோன்றச் செய்து ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கு பால் கொடுத்தார். ஆனால் இறுதியில் மக்கள் ஒட்டகத்தை கொன்றனர். இதற்காக அவர்களின் நகரம் ஒரு பூகம்பத்தில் அழிக்கப்பட்டது. இப்போது நாம் 5 பிரதான தீர்க்கதரிசிகளில் 2வது தீர்க்கதரிசியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறோம். இவர் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆபிரகாம் என்று நன்கு அறியப்பட்டவர். இந்த கட்டத்தில் வம்ச வரைபடத்தில் மிக முக்கியமான பிளவு உள்ளது. அதேபோல் நிகழ்வுகளின் குர்ஆன் பதிப்பிற்கும் பைபிள் பதிப்பிற்கும் இடையே பல முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. 2 மரபுகளின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் மற்றும் இசாக் என்ற 2 முக்கிய மகன்கள் இருந்தனர். அவர்கள் இஸ்மவேல் மற்றும் ஐசக் என்றும் பைபிளில் அழைக்கப்படுகிறார்கள். இஸ்மாயில் அரபு மக்களின் மூதாதையர். எனவே தீர்க்கதரிசி முகம்மதுவின் மூதாதையர். அதே நேரத்தில் இஷாக் பனு இஸ்ராயேலின் மூதாதையர், அதாவது இஸ்ரேல் பூர்வீகமாகும். இஸ்லாமிய பாரம்பரியத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய பல கதைகள் உள்ளன. அவை பைபிளில் காணப்படவில்லை. உதாரணமாக, கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பு மெசபத்தோமியாவில் இப்ராஹிமின் வாழ்க்கையை பற்றி இன்னும் பல தகவல்கள் உள்ளன. அதில் ஏகத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக அவர் ஒரு பெரிய நெருப்பில் வீசப்பட்டார். அந்த நெருப்பிலிருந்து அவர் காயமின்றி வெளியேறினார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை பற்றிய இஸ்லாமிய பதிப்பிற்கும் பைபிள் பதிப்பிற்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு அவரது மகனின் தியாகத்தை பற்றியது. பைபிளில் இப்ராஹிம் தனது 2வது பிறந்த மகன் இஷாக்கை பலியிடும்படி கட்டளையிடப்பட்டுள்ளார். அதே சமயம் குர்ஆனில் பலியிடப்பட்ட நபர் பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் பிறந்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இஸ்லாத்தில் இஸ்மாயில், இஷாக் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தீர்க்கதரிசிகளாக கருதப்படுகிறார்கள். லூத் என்பது பைபிள் லோத்துக்கு சமமானது. இஸ்லாத்தில் அல்லாஹு சோதோம் மற்றும் கொமேரோ நகரங்களை அழித்த கதை பைபிள் கதையை பிரதிபலிக்கிறது. இருப்பினும் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் உள்ளன. முஸ்லிம்களின் கூற்றுப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலை மெக்காவிற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர்கள் ஒன்றாக கஅபாவை கட்டினார்கள். அது இன்று இஸ்லாத்தில் மிகவும் புனிதமான இறை இல்லமாகும். முஸ்லிம்கள் தொழும்போது அவர்கள் எப்போதும் கஅபாவை நோக்கியே தொழுகிறார்கள். இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று இந்த கஅபா ஆகும். ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவர்களால் முடிந்தால் கஅபாவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்பது கஅபா கட்டப்பட்ட சிறிது நேரத்திலேயே நடந்த ஒரு பிரபலமான கதை உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலை தனது தாயார் ஹாஜராவுடன் மெக்காவில் விட்டு செல்லவிருந்த போது ஹாஜரா கேட்டார், எங்களை யார் கவனித்துக் கொள்வார்? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு பார்த்து கொள்வான் என்று பதிலளித்தார்கள். அவர்கள் தனியாக விடப்பட்ட பிறகு இறுதியில் அவர்களுக்கு தண்ணீர் தீர்ந்து போகும். ஹாஜரா அருகிலுள்ள 2 மலைகளான சஃபா மற்றும் மர்வா இடையே 7 முறை தண்ணீரை தேடி ஓடுகிறார்கள். ஹாஜரா வெறுங்கையுடன் இஸ்மாயிலிடம் திரும்பும்போது திடீரென்று ஒரு அற்புதமான நீரூற்று தோன்றுகிறது. அது இப்போதும் என்றும் வற்றாத ஜம்சம் கிணறு என்று அழைக்கப்படுகிறது.
இன்று மக்காவிற்கு புனித யாத்திரை செய்வது பெரும்பாலும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் போலவே 2 மலைகளுக்கிடையே 7 முறை பயணம் செய்து பின்னர் கிணற்றிலிருந்து தண்ணீர் அருந்துவதை உள்ளடக்கியது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முகமது நபி தவிர மீதமுள்ள அனைத்து தீர்க்கதரிசிகளும் இஷாக்கின் வழித்தோன்றல்களிலிருந்து வந்தவர்கள். இஷாக்கிற்கு பிறகு அவரது மகன் யாக்கூப். அவர் பைபிளில் ஜேக்கப். குர்ஆனில் பெரும்பாலான தீர்க்கதரிசிகள் புத்தகம் முழுவதும் பெரும்பாலும் அவ்வப்போது சில இடங்களில் எடுத்துக்காட்டப்படுகிறார்கள். இருப்பினும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனித்துவமானவர். யூசுப் அவர் பைபிளில் ஜோசப் ஆவார். அவருடைய கதை ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசும் குர்ஆன் முழு புத்தகத்திலும் 12வது அத்தியாயம் மிகவும் விரிவான விரிப்புகளில் ஒன்றாகும். பொதுவாக கதை பைபிள் கணக்கை பின்பற்றுகிறது, சில கூடுதல் விவரங்களுடன். அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 மகன்கள் இருந்தனர். அவர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மிகவும் பிடித்தவர். அவரது மற்ற சகோதரர்கள் பொறாமைப்பட்டு அவரை ஒரு கிணற்றில் வீசினர். அங்கு அவர் அல் அசீஸ் என்ற பைபிளில் போதிபார் என்று அழைக்கப்படும் எகிப்திய மன்னருக்கு அடிமையாக விற்கப்பட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அல் அசீஸின் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது மோகம் கொள்கிறாள். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் போத்திபரின் மனைவியின் பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் அது ஜுலைஹா ஆகும். ஜுலைஹா காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறுதியில் சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கு அவர் கனவுகளை விளக்கக்கூடிய ஒரு நபராக அறியப்படுகிறார். ஒரு நீண்ட கதையை சுருக்கமாக சொன்னால், அவர் பிரோனின் கனவுகளை விளக்குகிறார். அதற்காக அவர் முழு நாட்டின் மந்திரியாகவோ அல்லது பிரதமராகவோ நியமிக்கப்படுகிறார். அடுத்த 2 தீர்க்கதரிசிகள் யாக்கூபின் வழித்தோன்றல்கள் அல்ல. இஸ்லாத்தில் ஐயூப் என்று அழைக்கப்படும் பைபிளில் யோபு யாக்கூபின் சகோதரர் அலியாஸ் அல்லது ஏசாவின் வழித்தோன்றல் என்று கருதப்படுகிறது. அதே நேரத்தில் ஜுஐப் இப்ராஹிமின் மற்றொரு மகனான மதியன் என்றவரின் வழித்தோன்றல் என்று கருதப்படுகிறது. சுவாரஸ்யமாக, இஸ்லாம் அரேபியாவில் தோன்றினாலும் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள 25 தீர்க்கதரிசிகளில் 4 பேர் மட்டுமே அங்கு வாழ்ந்தனர். அந்த 4 பேரில் ஷுஐப் ஒருவர். மற்றவர்கள் நான் முன்பு குறிப்பிட்ட ஹூத், சாலிஹ் மற்றும் முகமது நபி ஆவார். குர்ஆனில் 25 தீர்க்கதரிசிகள் மட்டுமே பெயரால் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சுமார் 1,24,000 தீர்க்கதரிசிகள் இருந்ததாக பாரம்பரியமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எனவே அரேபியாவில் இன்னும் பலரது பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நான் இங்கு குறிப்பிட வேண்டும். எப்படி இருந்தாலும் ஹிப்ரு பைபிளில் ஜெத்ரோ என்று அழைக்கப்படுபவர் ஷுஐப் என்று பெரும்பாலான அறிஞர்கள் நம்புகிறார்கள். அவர் சினாய் தீபகற்பத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ள மிதியான் நாட்டில் ஒரு போதகராக இருந்தார். மேலும் அவரது மகள் சபூரா எபிரிய மொழியில் சிப்போரா ஆவார். இவர் இஸ்லாத்தின் அடுத்த முக்கிய தீர்க்கதரிசியான மூசாவின் மனைவியானார். மூசா பைபிளில் மோசஸ் என்று நன்கு அறியப்பட்டவர் ஆவார். 5 உலுல் அஸ்மி அல்லது பரம தீர்க்கதரிசிகளில் மூசா 3வது நபராக இருந்தார். உண்மையில் அவரது பெயர் வேறு எந்த தீர்க்கதரிசியையும் விட குர்ஆனில் அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம்
135 முறை எடுத்து காட்டப்பட்டுள்ளது. மூசாவும் அவரது சகோதரர் ஹாரூனும் முதன்மையாக யாத்திராகம கதையுடன் தொடர்புடையவர்கள். ஹாரூன் இவர் பைபிளில் ஆரோன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் புனித நூல் வழங்கப்பட்ட 4 தீர்க்கதரிசிகளில் மூசா முதன்மையானவர். நிச்சயமாக குர்ஆன் இஸ்லாத்தில் இறைவேதமாகும். இருப்பினும் முஸ்லிம்கள் புனிதமாக கருதும் மேலும் 3 புத்தகங்கள் உள்ளன. இவை 3ம் குர்ஆனிலேயே பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை தௌராத், ஜபூர், இஞ்சில் ஆகும். முதலாவது தௌராத். இது தோரா என்று அழைக்கப்படுகிறது. இது மூசாவால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. தோராவுடனான அவரது தொடர்பு காரணமாக மூசா அல்லது மோசஸ் நிச்சயமாக யூத மதத்தின் மிக முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அவர் ஹில்ரு நபியுடன் மேற்கொண்ட பயணம் வரலாற்றில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதுவே வெளிப்படையான அறிவுக்கும் மறைவான ஞானத்திற்கும் இடையே உள்ள பொறுமையின் அவசியத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான். அவரை பிறௌனின் கொடுமையிலிருந்து கடலை விலக்கி காப்பாற்றியும் பிறௌனை கடலில் அழித்தான் அல்லாஹ். உண்மையில் மூசா பொதுவாக யூத மதத்தின் நிறுவனர் என்று கருதப்படுகிறார். அடுத்து 25 தீர்க்கதரிசிகளில் மிகவும் மர்மமானவரான ஹில்ருக்கு வருகிறோம். உண்மையில் சில முஸ்லிம் அறிஞர்கள் இந்த நபரை ஒரு தீர்க்கதரிசி என்று கருதுவதில்லை. ஹிலர் யார் என்பது விவாதத்திற்குரியது. சிலர் அவரை ஒரு மலக்காகவும் மற்றவர்கள் அவரை ஒரு நல்லடியாராகவும் பார்க்கிறார்கள். அவர் குர்ஆனில் 2 முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் அவர் எந்த பைபிள் கதாபாத்திரத்துடன் ஒத்துப்போகக்கூடும் என்பதில் எந்த உடன்பாடும் இல்லை. முன்னணி கோட்பாடு என்னவென்றால் அவர் தீர்க்கதரிசி எசேக்கியேலை போன்றவராவார். ஆனால் மீண்டும் இது விவாதத்திற்கு உட்படுகிறது. அவரை பற்றி நமக்கு உண்மையிலேயே தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால் அவர் பாபிலோனில் பிரசங்கித்தார் என்பதும் அவரது பெயருக்கு இரட்டையர்களின் உரிமையாளர் மற்றும் பசுமையானவர் என்பதும் பொருள். அவர் பல தீர்க்கதரிசிகளின் காலங்களில் இருந்ததால் அவர் சாகாவரம் பெற்றவர் எனலாம். பட்டியலில் அடுத்ததாக தீர்க்கதரிசியாக அதே நேரத்தில் மன்னர் என்ற பட்டத்தையும் கொண்டிருந்த 2 நபர்கள் மட்டுமே உள்ளனர். தாவூத் மற்றும் சுலைமான். கிறிஸ்துவத்தில் டேவிட் மற்றும் சாலமன் ஆவார். இந்த தந்தை மற்றும் மகன் ஜோடி யாக்கோபின் யகூதா அல்லது யூதா என்ற மகனிடமிருந்து வந்தவர்கள். அதே சமயம் மூசாவும் ஹாரூனும் லாவி அல்லது லேவி என்ற மகனிடமிருந்து வந்தவர்கள். மூசாவைப் போலவே தாவூதும் ஒரு குறிப்பிட்ட புனித நூலுடன் தொடர்புடையவர். இந்த விஷயத்தில் ஜாபூர் என்று அழைக்கப்படும் ஒரு புனித புத்தகம். பொதுவாக ஜாபூர் என்பது சங்கீதங்கள் என்று அழைக்கப்படும் பைபிளின் புத்தகத்துடன் ஒத்திருப்பதாக கருதப்படுகிறது. சுலைமான் என்பது பல நூற்றாண்டுகளாக பல இஸ்லாமிய மன்னர்களால், குறிப்பாக ஒட்டோமான் சுல்தான்களில் தலைசிறந்தவரான சுலைமான் தி மேக்னிஃபிஷென்ட் என்பவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு பெயர் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் பறவை மற்றும் விலங்குகளின் மொழியை அறிந்திருந்தார். மேலும் ஜின்களை வசியப்படுத்தியவரும் இவரே. அடுத்து தீர்க்கதரிசி இல்யாஸ் மற்றும் அவரது வாரிசான அல்யாசா ஆகியோர் வருகிறார்கள். அவர்கள் இருவரும் இஸ்லாமிய பாரம்பரியத்தில்
ஹாரூனின் சந்ததியினர் என்றும் பைபிளில் எலியா மற்றும் எலிசாவுடன் ஒத்துப்போவதாகவும் கருதப்படுகிறது. பைபிளைப் போலவே இஸ்லாத்திலும் இலியாஸ் ஆகாப் என்ற இஸ்ரேலிய மன்னரின் ஆட்சி காலத்தில் தீர்க்க தரிசனம் கூறியதாக கூறப்படுகிறது. நீங்கள் பைபிள் வம்சாவளி பற்றி அறிந்திருந்தால் பைபிளிலும் இஸ்லாமிய மரபிலும் ஆகாப் முக்கியமானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் அவர் பைபிளில் உள்ள ஆரம்பகால கதாபாத்திரங்களில் ஒருவர். எனவே இஸ்லாமிய மரபிலும் கூட அதற்கான மறுக்க முடியாத சான்றுகள் தொல்பொருள் பதிவில் நமக்கு உள்ளன. இஸ்லாத்தில் இல்யாஸ் பெரும்பாலும் ஹிலர் என்ற நபருடன் தொடர்புடையவர். குர்ஆனில் அவர் பெயரால் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஹிலர் பல தீர்க்கதரிசிகளின் காலங்களில், குறிப்பாக இலியாஸின் காலத்திலும் தோன்றுகிறார். இலியாஸ் அல்லது எலியா இஸ்லாத்தில் முக்கிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக கருதப்படாவிட்டாலும் அவர் பொதுவாக யூத மதத்தில் 2 மிக முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். மற்றவர் மோசஸ் என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும். குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு தீர்க்கதரிசி யூனுஸ். அவர் பைபிளில் வரும் யோனாவுக்கு ஒத்தவர். அவர் ஒரு பெரிய மீனால் விழுங்கப்பட்ட தீர்க்கதரிசி. பின்னர் நாம் ஜக்கரியா, யெஹியா மற்றும் ஏசாவிடம் வருகிறோம். கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று அழைக்கும் எபிரேய பைபிளில் அல்ல, கிறிஸ்தவ புதிய ஏற்பாட்டில் தோன்றும் அனைத்து கதாபாத்திரங்களும் ஜக்கரியா ஒரு போதகர் மற்றும் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் என்று அழைக்கப்படும் யெஹியாவின் தந்தை ஆவார். குர்ஆனின் கூற்றுப்படி ஜக்கரியாவின் மனைவிக்கு ஒரு சகோதரி இருந்தார். அவர் இம்ரான் என்ற வயதானவரை மணந்தார். இம்ரான் மரியமின் தந்தை. ஆனால் இம்ரானின் மரணத்திற்குப் பிறகு மரியம் தனது மாமா ஜக்கரியாவின் பாதுகாப்பின் கீழ் வளர்ந்தார். மரியம் கிறிஸ்தவர்களுக்கு மேரி என்று நன்கு அறியப்பட்ட பெண். இருப்பினும் மரியமும் இஸ்லாத்தில் மிக முக்கியமான நபராக உள்ளார். நிச்சயமாக மரியமை விட நன்கு அறியப்பட்டவர் அவரது மகன் ஈசா. கிறிஸ்தவர்களுக்கு இயேசு என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் இரண்டிலும் மரியாள் இயேசுவை கன்னியாக பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் கிறிஸ்தவர்களின் கூற்றுப்படி இயேசுவுக்கு ஒரு தந்தை இருந்தார். அந்த தந்தை கடவுள். ஆனால் இஸ்லாத்தின் கூற்றுப்படி ஈசாவுக்கு தந்தை இல்லை. எனவே முஸ்லிம்களைப் பொறுத்தவரை ஈசா கடவுளின் மகன் அல்ல. இருப்பினும் அவர் போதகராகவும் 5 பரம தீர்க்கதரிசிகளில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இஸ்லாத்தின் 4 புனித நூல்களில் 3வதாக இஞ்சில் என்ற புத்தகத்தை அவர் பெற்றதாக கூறப்படுகிறது. இஞ்சில் என்றால் நற்செய்தி என்று பொருள். முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் ஈசாவிற்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அசல் நற்செய்தியாக நம்பினர். ஆனால் அது பின்பு தொலைந்து போனது. அதன் அடிப்படையில் 4 புதிய ஏற்பாட்டு நற்செய்திகள் உருவாக்கப்பட்டன என்று நம்புகிறார்கள். ஈசாவை பற்றி கவனிக்க வேண்டிய கடைசி விஷயம் என்னவென்றால்,
பல கிறிஸ்தவர்களைப் போலவே பல முஸ்லிம்களும் உலக முடிவில் அழிவிற்கு முன் நிகழும் ஈசாவின் இரண்டாம் வருகையை நம்புகிறார்கள். இப்போது நாம் இஸ்லாத்தின் மிக முக்கியமான தீர்க்கதரிசியான 5 உலுல் அஸ்மிகளில் 5வது தீர்க்கதரிசியான முகமது நபியிடம் வருகிறோம். இஸ்லாத்தின் படி முகமது நபி இறுதி தீர்க்கதரிசி ஆவார். எனவே அவர் கட்டாம் நபியின் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது தீர்க்கதரிசிகளின் முத்திரை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் முகமது நபிக்கு பிறகு அல்லாஹு தனது மனிதர்களுடனான நேரடி தொடர்பு முடிவுக்கு வந்து சீல் வைக்கப்பட்டது. இஸ்லாத்தின் படி அல்லாஹு முகமது நபிக்கு இறுதி இறைவேதமாகிய குர்ஆனை அகில உலக மக்களுக்காக வெளிப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை குர்ஆன் வெறும் ஒரு புத்தகம் அல்ல, அது அல்லாஹுவின் வார்த்தை. அதன் ஒரு பகுதியை கூட வேறு மொழியில் மாற்றவோ அல்லது போதுமான அளவோ மொழிபெயர்க்கவோ முடியாது. இது பைபிளில் இருந்து வேறுபடுகிறது. பைபிள் பொதுவாக தெய்வீகமாக ஏவப்பட்டதாக கருதப்பட்டாலும் குர்ஆன் அல்லாஹுவால் ஏவப்பட்டது மட்டுமல்ல, அது அல்லாஹுவால் முகமது நபிக்கு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லப்பட்டது என்று முஸ்லிம்கள் ஆணித்தரமாக நம்புகிறார்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல முகமது நபி இஸ்மாயில் நபியின் வழித்தோன்றல் என்று கூறப்படுகிறது. வம்சாவளி உண்மையில் குர்ஆனில் கொடுக்கப்படவில்லை, ஆனால் அவரது வம்சாவளி அட்னான் என்ற தந்தைவழி மூதாதையரிடம் இருந்து பின்னோக்கி செல்லும் ஒரு நன்கு நிறுவப்பட்ட வம்ச பாரம்பரியம் உள்ளது. அவர் இஸ்மாயிலின் வழித்தோன்றல் என்று அறியப்படுகிறது. ஆரம்பகால இஸ்லாமிய மரபிலிருந்து முகமது நபியின் குடும்பம் பற்றிய பல விவரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. உதாரணமாக, அவரது தந்தை, தாயார் மற்றும் அவரது பல மனைவிகளின் பெயர்களை நாம் அறிவோம். அவர்களில் முதல்வரின் பெயர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு ஆவார். அவரது குழந்தைகளில் 4 பேர் மட்டுமே பருவ வயது வரை வாழ்ந்தனர். 4 பேரும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பிறந்த மகள்கள். இருப்பினும் இந்த 4 மகள்களில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒருவரின் சந்ததியினர் மட்டுமே இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். அவரது மகன்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு முகமது நபியின் முதல் மருமகனான அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மணந்தார். சியா முஸ்லிம்களின் கூற்றுப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு முகமது நபியின் சட்டப்பூர்வ வாரிசாவார். அதே சமயம் சன்னி முஸ்லிம்களின் கூற்றுப்படி முகமது நபிக்கு பிறகு முதலில் அவரது மாமனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவதாக அவரது மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவதாக அவரது மருமகன் உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னர் 4வது இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஆட்சிக்கு வந்தனர். சன்னி முஸ்லிம்கள் இந்த 4 பேரையும் இஸ்லாத்தின் முதல் 4 கலிஃபாக்கள் என்று கருதுகின்றனர். மேலும் இவர்களை ரசிதுன்கள் என்று குறிப்பிடுகிறார்கள், அதாவது சரியான வழிகாட்டப்பட்டவர்கள் என்று பொருள்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பிறகு கலீஃபா முதலில் உஸ்மானின் குடும்பத்தினரால் உமையாத் வம்சம், பின்னர் அப்பாசிட் வம்சத்தால் நடத்தப்பட்டது. இந்த வம்சங்கள் உமையாக்கள் வெள்ளை கொடியையும் அப்பாசிட்கள் கருப்பு கொடியையும் பயன்படுத்தின என்பதை நினைவில் கொள்க. தீர்க்கதரிசியுடன் நெருங்கிய தொடர்புடையவை என்பதை நீங்கள் விளக்கப்படத்திலிருந்து காணலாம். இருப்பினும் இருவரும் அவரது சந்ததியினர் அல்ல என்பதை கவனிக்கவும். முகமது நபியின் வம்ச வரைபடம் மற்றும் உமையாத் மற்றும் அப்பாசிட் கலிஃபாக்களின்
வம்ச வரைபடத்தை பற்றிய கூடுதல் தகவலுக்கு இந்த தலைப்பில் பயனுள்ள வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் விரைவில் வெளியிடுவேன். எனவே இஸ்லாத்தின் இறுதி தீர்க்கதரிசி முகமது நபி, மூசா மற்றும் ஈசா ஆகியோரையும் சுற்றியுள்ள வரலாற்றை பற்றி மேலும் அறிய நீங்கள் ஆர்வமாக இருந்தால், அதை நீங்கள் விரும்பினால் லைக் செய்ய தவறாதீர்கள். ஏதேனும் ஐயம் இருந்தால் கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் பதில் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் இணைவோம். வாழ்க தமிழ்.